வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையிலாம் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் இருந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்கான பலன்களை கொடுக்குறார். சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லேயே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடைகிறாருன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்ணில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகம்ல பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன, அவர் யோகரா பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி. கன்னி ராசி எல்லாரும் வந்து கண்ட சனி ஆரம்பித்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை, உடம்பு படுத்துது. அதுலேயும் குறிப்பாக 60+ சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னது உடம்பு தான் படுத்துது, என்னன்னே தெரியல. இந்த சனி பார்வை ஆரம்பிச்சது ஒரே ஆப்ரேஷன், டாக்டர் கன்சல்டேஷன், மெடிசன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஒரு மன வலியாக இருக்குது. சரியாகுமா, எப்போ ஆகும், இல்லை குணமாகாமல் போயிடுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் அதை பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பார்வை என்பது, நான் தப்பாக சொல்ல, அது பார்வைப்பட்டாக்கா அது கொடுக்குற தொல்லையை கொடுக்க தான் செய்யும். பட் எல்லாரையும் தொல்லை பண்ணுமானா அங்கே ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. ஜனன ஜாதகமில் சனி நல்லா இருந்தார்னா அவ்வளோ பெரிய தொல்லையை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்பெல்லாம் அஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி வருதோ அவங்க யாரெல்லாம் அந்த பாஸ்டில் உள்ள ஹிஸ்ட்ரி, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, சரியாக ஆக்டிவேட்டாக இல்லை, எங்கெல்லாம் அவங்க ஒரு மிஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் அது வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பாயிண்ட். கன்னி ராசி வக்ர காலம் சனி. பொதுவாக வந்து இந்த கன்னிக்கெலாம் சனி வக்ர காலம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்களே, அதோடைய கால்குலேஷன் என்ன, நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல இப்போ சனி 7ஆம் இடத்துல 100% பாசிட்டிவாக அதை முதல்ல எடுத்துப்போம். 2025 மார்ச் 29 வந்து சனி டிரான்ஸ்லேஷன் நடந்தது. அது 7th ஹவுஸில் வந்தது. அது 100% பாசிட்டிவாக கிடையாது, 50% பாசிட்டிவ். சனி பார்வை ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட கண்டக சனி இது நல்லது 100% இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வக்ர காலம் என்பது அந்த 7லேருந்து 6க்கு போயிடுறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 6லேருந்து தான் 7க்கு போனார், அதான் கண்டக சனி. இப்போ 7லேருந்து 6க்கு போயிடுறாரா, வக்ரனா ரெட்ரோகிரேட் தானே, பின்னாடி போயிடுவார். நார்மலாக அது பின்னாடிலாம் போயிட்டு நிறைய முறை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த முறை அப்படி போகலை. இந்த முறை மீனம்லேருந்து சனி அவர் வந்து பின்னோக்கி உங்களுக்கு கும்பத்துக்கு நகரவில்லை. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன்னா சனி சேம் பிளேஸ், அதே 7ல் தான் இருக்கார், அதே கண்டசனில் தான் இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா வக்கரம் அடித்து அவர் வந்து டர்ன் பண்ணிடுறார், திரும்புகிறார். அப்போ ஃபார்வேர்டில் போகக்கூடிய சனி அவருடைய பார்வையை அப்படியே சும்மா ஃப்ளாஷ் மாதிரி உங்கள் மேலே அப்படியே பதிச்சு உங்களுடைய அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபிசிக்கலாக என்னென்னலாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்குது, பாடியில் எங்கெல்லாம் குறை இருக்குது, ஒரு வலியை கொடு, நோயை கொடு, அதை சரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணார்னா, இப்போ வக்கரம் அடித்து என்ன பண்ணுவார், அதையே சரி பண்ணுறதுக்கு வழியை காட்டுவார். ஒரு ட்ரபிளை வந்து நம்ம வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு சொன்னோம்னா, ஃபேஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார். ஒரு பூட்டு இருக்குன்னா ஒரு சாவி இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆதரவும் இருக்கும். அந்த மாதிரி தான் லைஃப் வந்து ஒரு படைப்பாக இருக்குது. அப்போ வந்து இந்த முறை இந்த வக்ர காலம் என்பது கன்னியை பொறுத்த வரைக்கும் அவர் ரெட்ரோகிரேட் ஆகிட்டாருன்னா, ஃபார்வேர்டில் வந்து 7லேருந்து என்னென்னலாம் சிரமங்களை கொடுத்ததோ, தடைகளை கொடுத்ததோ அதெல்லாம் அப்படியே வந்து ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் கன்னிக்கு பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் கன்னிக்கு கேட்டாங்க, சனி வந்து அவர் ஒன்றும் தொழில் கிரகம் கிடையாது, புதன் தானே, பட் புதனுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆச்சே. சுக்கரன் தானே ஃபினான்ஷியல் பிளானட், சுக்கரனுக்கும் ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆச்சே, அவர் நல்லது தானே செய்யணும்,
கெட்டதெல்லாம் செய்வாரா? அப்படி அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. கேட்ட கேள்வி நியாயம்தான். கன்னி ராசிக்கு சனி லார்ட் ஆஃப் 10 இல்லை, லார்ட் ஆஃப் 9 இல்லை, லார்ட் ஆஃப் 2 இல்லை. பட் கன்னிக்கு வந்து லார்ட் ஆஃப் 5 and 6. 5 அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த 5 பற்றி முழுமையாக தெரியும். எல்லாரும் 5 வீடா புத்திரஸ்தானம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, 5ல் கேது குழந்தை பிறக்காது, 5ல் வந்து அது குழந்தை டிலேவாகும், அந்த மாதிரி ஒரு கருத்து. பட் இந்த 5th ஹவுஸுடைய ரகசியங்கள் என்ன, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய பலம் என்ன, உங்கள் புத்தி என்ன, உங்கள் கூர்மை என்ன, இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் காமிச்சிடும். அந்த முன் ஜென்மத்திலேருந்து கேரி ஃபார்வர்டு. இப்போ சில பேர் வந்து ஏதோ ஒரு வித்தையை கற்றுக்குறாங்க. சப்போஸ் வந்து ஒரு சிலம்பாட்டம் கற்றுக்குறான்னு வச்சுப்போம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோடனே ஒரு 3 நாளில் வந்துடும் சில பேருக்கு. சில பேருக்கு ஒரு கார் டிரைவிங் உடனே ஒரு வாரத்தில் வந்துடும். சில பேருக்கு வந்து ஒரு 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 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கராத்தே குங்ஃபு, உடனே அது அந்த கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, உடனே அவங்களுக்கு அது ஈஸியாக வருது. எப்படி வருது? அதுதான் அவங்களுடைய பாஸ்ட் ஜென்மாலேருந்து அவங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதுதான் 5th ஹவுஸ். அப்புறம் 5th ஹவுஸை வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது புத்தி கூர்மைக்கு உண்டான வீடாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ 1st ஹவுஸ்னால் தலைனா மூளை, அறிவு, நம்ம பார்க்குறது, புரிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அந்த அறிவை ஏற்றுக்கும். 5ஆவது வீடுங்கிறது உங்களுடைய மனசு. உங்கள் மனசு எப்படி இருக்குது, உங்கள் மனசு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுது, உங்கள் மனசு எல்லாருக்கும் என்ன நன்மை நினைக்குது, உங்கள் மனசு மற்றவங்களுக்காக என்ன இறக்கப்படுது, கருணை இருக்குது, பக்தி எப்படி இருக்குது, ஒரு அருள் எப்படி இருக்குது, மற்றவங்களோட பிளெஸிங் எப்படி இருக்குது, உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் கொண்டு வந்துடும். ஸோ 5th ஹவுஸ் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு சனி வராது. 6th ஹவுஸ் அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ருணரோக சத்ரு, கடன், நோய்கள், எதிரிகள், பிரச்சனைகள், வம்புகள், சவால்கள் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஒரு மனிதனை எந்த சவால் லைஃப்லேயே சந்திக்கலைன்னா அவன் எந்த சாதனையும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அப்போ சவால்களை சந்திக்கிறது அந்த 6ஆவது வீடு. இப்போ 5 உங்கள் மனசு, உங்கள் புத்தி, உங்கள் அறிவு, உங்கள் பாஸ்ட் கர்மா, உங்கள் டேலண்ட்டு, உங்கள் ஸ்கில்ஸு, உங்கள் ஸ்பெஷல் நாலேஜ். 6 உங்களுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய இடம். இந்த 2த்துக்கும் அதிபதி போய் சனி 7ல், அவரோட பார்வை நேரம் உங்கள் ராசி கன்னியில் போய் விழுது. இப்போ வக்ரம் அடித்து திரும்புகிறார். அப்போ திரும்புகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்தெந்த சவால்களை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி அதை வந்து ரிசால்வ் பண்ண முடியாமல் அது எப்போ சரியாகும், அது எப்போ சரி பண்ணலாம், அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு போராட்டே இருந்தீங்கன்னா இப்போ அது சரி பண்ணலாம். இப்போ அதுக்குண்டான டைம் வந்திருக்கு. ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 இந்த 137 நாட்கள் இப்போ அந்த நேரம் வந்திருக்கு. ஸோ உங்கள் மனசில் ஒரு ஆழ் மனசில் ஒரு ஆசை இருக்குது, ஒரு திறமை இருக்குது, ஒரு வில் பவர் இருக்குது, ஒரு ஸ்கில் இருக்குது, அதை ஒரு சேலஞ்சை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது கிளிக் ஆகலை. இப்போ அதை கிளிக் பண்ண முடியும். ஸோ ஜெயிக்கிறதுக்குண்டான நேரம் தான் இந்த வக்கர காலம் கன்னிக்கு. அது வந்து உங்களோட லைஃப்பில் உங்கள் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துடும்ன்றது என்னுடைய பார்வை. வாழ்த்துக்கள். இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பேச்சு நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பேச்சு நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆஸ் பர் அஸ்ட்ரானமி சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது. அது இப்போ வக்ரமும் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க. உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும்.
அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும். எல்லாருக்கும் 8th ஹவுஸ்னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடு, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால் அப்போ தான் வக்கர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8, சம்டைம்ஸ் சில பேருக்கு 2, சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4 சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம் குடும்ப பிரச்சனை, 7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டனுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோட சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா நல்ல தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ் அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.